பார்க்கறதுக்கே பாவமாக இருக்க இந்த பையன் தான் இந்த வேர்ல்டுலேயே யங்கஸ்ட் சீரியல் கில்லர்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? 30 days 30 இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்ட் 6. 1998 இந்தியாவில் பீகார் மாநிலத்தில் சமரஜித் சடா அப்படின்ற இந்த பையன் பிறக்கிறான். 2007 வெறும் 7 வயசு இவனுக்கு இருக்கப்போ இவனோட ஃபஸ்ட்டு கொலையை பண்ணுறான். அது இவனோட சொந்த கசின்னா பெரியவங்களாம் கிடையாது, வெறும் 8 மாதமான ஒரு குழந்தைய. அந்த குழந்தை இறந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க வீட்டில் எல்லாரும் ஷாக்காக யார் இந்த குழந்தைய கொன்னது, என்னாச்சு குழந்தைக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருப்போம். சிரிச்சுக்கிட்டே நான் தான் இந்த குழந்தைய கொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது அவங்க வீட்டுக்குள்ளேயே நடந்த இஷ்யூன்றதுனால அது அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க மொத்த ஃபேமிலியுமே. அதுக்கப்புறமேட்டு சில மாசத்துக்கு அப்புறமேட்டு இவங்க அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. விச் மீன்ஸ் இவனுக்கு சொந்தமாக ஒரு சிஸ்டர் பிறக்கிறா. இவன் நல்லா தான் இருந்திருக்கான். 8 மாதத்துக்கு அப்புறமேட்டு என்னாச்சுன்னு தெரியல, அந்த குழந்தைய கொல்லணும், அது சுவாரஸ்யமாக கொல்லணும்னு முடிவு பண்ணி பெரிய பாறாங்கல்ல எடுத்துட்டு வந்து அந்த குழந்தை தலையிலேயே போட்டு கொண்டு இருக்கான். வெறும் 8 மாத குழந்தை. இத்தனைக்கு இவனோட சொந்த தங்கச்சியை. இந்த கொலையுமே இவன் வீட்டுக்குள்ளேயே நடந்ததுனால இவங்க ஃபேமிலி வந்து சின்ன பையன் என்ன பண்ணுறது நம்ம பையன் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. இதே மாதிரி 2007 இவங்க பக்கத்து வீட்டு குழந்தைய ஸ்கூலுக்கு போய் விளையாட போகலான்னு தனியாக கூட்டிகிட்டு போய் பாறாங்கல்ல தலையில் போட்டு கொண்டு இருக்கான். அதுக்கப்புறமேட்டு இந்த விஷயம் ஊர் மக்களுக்குலாம் தெரிஞ்சு ரொம்ப கொந்தளிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 2 கொலை இவன் பண்ணது எல்லாருக்குமே தெரியும், ஆனால் அது அவங்க ஃபேமிலி இஷ்யூன்றதுனால யாரும் தலைக்கிடல. பட் இந்த 3வது கொலை ஊரில் இருக்க ஒரு குழந்தைன்றதுனால போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ் இவனை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்போ இவன் காமாக எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் எனக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுத்தா தான் சொல்லுவேன்னு பிஸ்கெட்டை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இவன் பண்ண எல்லாத்தையும் அழகாக சொல்லியிருக்கான். இவன் சின்ன பையன்றதுனால இவனுக்கு பெரிய தண்டனைலாம் கொடுக்காம சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் வச்சுட்டு 2016 இவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஹீ ஸ்டில் அலிவ். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.